மூவி சஜஷன்ஸ். சொல்றேன், இங்கிலீஷ் படத்துல காலகாலமா ஏலியன் படம்னா என்ன நடக்கும், ஏலியன்ஸ் வந்து எப்படி தப்பிக்கிறோன்றது. ஆனா இந்த கதையில அப்படி கிடையாது. ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்துடும், ஆனா அதுங்க வந்து நம்மள பெருசா ஹார்ம் பண்ணல. அதுங்க வேலையை பாக்குது. நம்ம அதை வந்து அதுங்களை வந்து ஒரு ஐசோலேட்டட் ஏரியால வச்சிடறோம். நடுவில் அதுங்களை அப்பப்ப இது பண்ணிருக்கோம். இது அதுங்களை பத்தி புரியலையா? நான் கூட இவங்க 2 பேரையும் இது பண்ணி அதுல ஏலியன் பிளஸ் ஹியூமன் ஆல்மேன் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அந்த ஏலியனை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டடி பண்ணிட்டு இருக்கு. நடுவில் ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து தெரியாதமா ஒரு ஏலியன், அந்த ஏலியன் ஏரியாக்குள்ள மாட்டிக்கிறார். லைட்டா தப்பிச்சு வந்துருவாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அவர் அந்த ஏலியனா மாறுறாரு. இப்போ அவர் அந்த ஏலியனா மாறுறதுல இருந்து வெளியே வராரா இல்லையா, ஏன் அவர் ஏலியனா மாறுறாரு, எப்படி ஆரம்பிச்சது, இந்த ஏலியன்லாம் கடைசியா என்ன ஆகுது, இதுதான் கதை. சரி, எதனால என்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கு? யூனிக் செல்லிங் பாயிண்ட், ஏலியன் படத்திலேயே யூனிக்கான படம் இது. படம் பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் 9.